பக்திமயம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம அற்புதமான சக்தி வாய்ந்த கந்த புராணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். போன வார தொடர்ச்சியை இன்றைக்கி பார்க்கலாம். காமனை எரித்த கண்பொறி. கைலாயத்தின் கிழக்கு வாயிலை அடைந்ததும் அங்கே நந்தியின் பெருமான் காவல் இருப்பதை கண்டான் மன்மதன். உடனே தேரிலிருந்து இறங்கி அவர் முன்பு சென்று வணங்கினான். மன்மதா, இங்கு வந்த காரியம் என்ன? ஈசனை தரிசிக்க வந்திருப்பாயானால் அதற்கு இது சமயமில்லை என்பதை தெரிந்து கொள் என்றார் நந்தி. நந்தி தேவா, தாங்கள் கூறிய விஷயத்தை நானும் அறிவேன். இறைவன் சனாகதியாருக்கு ஞானமூர்த்த யோகத்தில் இருப்பதை தானே கூறீர்கள். ஐயன் யோகத்தில் ஆழ்ந்துவிட்டது தேவர்களுடைய துன்பங்கள் தீர்த்தடையாக இருக்கின்றது. அவரது யோக நிஷ்டையை கலைத்து தேவியை மணக்க செய்தால் தேவர் துயர் துடைக்க குமரன் அவதரிப்பான். இதற்காகவே தேவர்கள் என்னை இங்கு அனுப்பியுள்ளனர். உள்ளே செல்ல அனுமதி தர வேண்டும் என்று தெரிவித்தான் காமன். இறைவனுடைய நிஷ்டையை கலைக்க வந்திருப்பதாக மன்மதன் உண்மையை ஒழிக்காது சொன்னதும் நந்தியின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. கையில் வைத்திருந்த தண்டத்தை இறுக்கி பிடித்தார். அதே சமயம் அவருக்கு மற்றொரு விஷயமும் நினைவுக்கு வந்தது. மன்மதன் தவிர மற்ற எவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என ஈசன் கட்டளையிட்டுள்ளார். அவ்விதமான மன்மதன் வரவை அவர் அறிந்தேதான் சொல்லியிருக்க வேண்டும். இமைப்பொழுதில் கோபத்தை மாற்றிக்கொண்டு நந்தி புன்முறுவல் செய்தார். மன்மதா, எவரையும் உள்ளே விட வேண்டாம் என உத்தரவிட்டிருக்கிறார். ஆகையால் இந்த வாயில் வழியே செல்லாது மேற்கு புறத்தில் வாயில் வழியாக செல் என்றார். மன்மதன் தேரில் ஏறி புறப்பட்டான். அவன் செல்வதைக் கண்டு நந்தியின் உள்ளத்தில் வருத்தம் தலை தூக்கியது. ஈசனுடைய நிஷ்டையை கலைத்து மீண்டும் வரப்போவது சந்தேகமே. தேவர்கள் ஒன்று கூடி மன்மதனை பலி கொடுத்து விட்டார்களே என்று வருந்தினான். மேல வாயில் வழியாக உள்ளே நுழைந்த மன்மதன் கல்லால மரத்தினடியில் சனகதியார் முன்பு ஈசன் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை கண்டான். அக்கணமே அவன் விதிர்த்து யமனை கண்டவன் போல் மூர்ச்சிரைத்து விழுந்து விட்டான். ரதி அவனை தூக்கி எடுத்து சைத்தியோபாசனங்கள் செய்து மூர்ச்சை தெளிய செய்தாள். ஈசனை பார்க்கவே அவன் நடுங்கினான். அதே சமயம் கைலாத்துக்கு வெளியே ஹரஹர சம்போ என்ற சப்தம் கேட்டது. மன்மதன் அனுப்பிய பின்னும் இந்திரனுக்கு மனம் நிம்மதி பெறவில்லை. தாங்கள் பணித்த காரியத்தை அவன் சரிவர நிறைவேற்றுகிறானா என்பதை பார்க்க விரும்பினான். ஆகவே பிரம்மனை வற்புறுத்தி மற்ற தேவர்களை அழைத்து கொண்டு வந்து விட்டான். கிழக்கு வாயிலில் அவர்கள் ஒன்று கூடி இறைவனை குறித்து துதி செய்வதைத்தான் அந்த சப்தம் எடுத்து காட்டியது. மன்மதன் உடலை சிரித்து கொண்டு எழுந்தான். உரலுக்குள் தலையை கொடுத்துவிட்டு உலக்கைக்கு பயப்பட முடியுமா? வில்லையும் பானங்களையும் எடுத்துக்கொண்டு தேரை விட்டு இறங்கி இறைவன் இருக்கும் இடத்தை அடைந்தான். பானங்களை பூட்டி வில்லை வளைத்து இறைவன் திருமேனியை நோக்கி பிரயோகம் செய்தான். உடல் ஒருமுறை குலுங்கியது. அவருடைய நிஷ்டை கலைந்தது. கண்கள் சிவக்க கோபத்துடன் பார்த்தார் ஈசன். அவருடைய நெற்றி கண் திறந்தது. அதிலிருந்து பாய்ந்த தீப்பொறி இமைப்பொழுதில் மன்மதனை எரித்து சாம்பலாக்கியது. மன்மதன் எரிந்ததால் ஏற்பட்ட புகையும் கைலாயம் முழுவதும் சூழ்ந்தது. கைலாயத்தில் எழுந்த புகைப்படத்தை கண்ட தேவர்கள் திடுக்கிட்டார்கள். நந்தி தேவரை பார்த்து, பெருமானே, அது என்ன புகை சூழ்கின்றது என்று கேட்டார்கள். புகைப்படலத்தை பார்த்ததும் அவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. கண்களில் நீர் திரையிட்டது. தேவர்களே, நான் என்ன சொல்வேன்? அபாயத்தை நன்கு உணர்ந்தும் மன்மதன் இறைவன் மோகம் கொள்ள செய்வதற்காக சென்றான் அல்லவா? அவன் கதை முடிந்துவிட்டதே புகைப்படலம் குறிக்கின்றது. இறைவனுடைய கோபத்துக்குள்ளாகி நெற்றிக்கண்ணால் அவன் எரிக்கப்பட்டு விட்டான் என்று தெரிவித்தார் வருத்தத்துடன். வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய செய்தியே என்றாலும் மற்றொரு விதத்தில் அது மகிழ்ச்சியை அளித்தது. மன்மதன் இறைவனுடைய கோபத்துக்குள்ளாகி விட்டான் என்றாலும் அவருடைய கோபத்தை அவன் கலைத்திருக்க வேண்டும். அதாவது அவருடைய யோகத்தை அவன் கலைத்திருக்க வேண்டும். தேவியை திருமணம் புரிய ஈசன் விரைவிலேயே புறப்பட்டு விடுவார் அன்றோ? அவர் வரவே அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு அங்கேயே நின்றார்கள். பளிச்சென்று மின் வெட்டியது. இறைவன் நெற்றியிலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டையும்
அடுத்த கணம் மன்மதன் இருந்த இடத்தில் அவனை காணாது சாம்பலே கிடப்பதையும் கண்ட ரதி திடுக்கிட்டாள். மன்மதன் எங்கே? ஈசனுடைய கோபத்தில் சாம்பலாகிவிட்டானா? பிரபு, கண்ணாலா, எங்கு சென்று விட்டாய் என்று அண்டம் அதிர ஓலமிட்டாள் ரதி. அவளுடைய கண்கள் இரண்டும் நீரை ஆறாக பெருக்கின. அவள் எந்த காரியத்துக்காக பயந்து கொண்டிருந்தாலோ அது நடந்துவிட்டது. தேவர்கள் ஒன்று கூடி சதி செய்து அவள் புருஷனை பலி கொடுத்து விட்டனர். நல்ல காரியம் ஒன்றுக்காக புறப்படுவதாக சொல்லிவிட்டு வந்தது இங்கே இறைவன் திருவடிகளில் உயிரை விடத்தானா? இதுதானா நல்ல காரியம்? அவனை அனுப்பி வைத்த தேவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? அனல் பட்ட மலரை போல் துக்கத்தால் வாடி போய்விட்டாள் ரதி. கண்ணெதிரிலே கணவன் சாம்பலாகி போனதை அவளால் தாங்க முடியவில்லை. கரும்பு வெல்லும் புஷ்ப பானமும் கொண்டு சதுர்த்த புவனங்களில் வெற்றி வாகை சூடி வந்த கண்ணாலா, என்னை தனியே தவிக்க விட்டு எங்கே போய்விட்டாய்? என்னை ஒரு நாளும் விட்டு பிரிவதில்லை என்று அக்னி சாட்சியாக வாக்கு தந்ததை மறந்து எங்கே சென்று விட்டாய்? இது உனக்கு அழகுமோ? தேவர்கள் படும் துன்பங்களுக்கு ஒரு முடிவு காண்பு போவதாக சொல்லி வந்தாயே, அவர்கள் துயரை நீக்க என்னை பெருந்துயரில் அழைத்து விட்டு போயிட்டாயே. ஐயனே, இனி நான் என்ன செய்வேன்? எந்த தேவர்களுக்கு உதவ வேண்டுமென்று இங்கு வந்து உயிரை இழந்தாயோ அவர்களுடைய பெண்களின் முன் எவ்விதம் நடமாடுவேன்? என்னை கண்டதும் அவர்கள் முகம் சுளிக்குமாறு செய்துவிட்டு போய்விட்டாயே. தங்களுக்கு உதவ வேண்டும் என்று உன்னை அழைத்த தேவர்கள் பெரும் கஷ்டத்தில் சிக்கிக்கொண்ட உன்னை காப்பாற்ற முன்வராது இருந்து விட்டாரே என்று கதறினாள். மாலை மாலையாக கண்ணீர் உகுத்தாள். மன்மதனை சம்ஹாரம் செய்த பின்னர் ஈசன் வெளிப்படுவார் என எதிர்பார்த்த தேவர்கள் அவர் வராததைக் கண்டு ஏமாற்றம் அடைந்தனர். ஈசன் மீண்டும் யோகத்தில் ஆழ்ந்துவிட்டார் என்பதை பிரம்மன் கூறியதும் அவர்கள் மனம் கலங்கி கண்ணீர் சொரிந்தனர். மன்மதனை பலி கொடுத்ததும் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறாததால் அவர்கள் இனி தங்களுக்குள் விமோசனம் இல்லையோ என கலங்கினர். கைலாயத்தின் நுழைவாயிலை நெருங்கிய அவர்கள் ஈசனை குறித்து துதி செயலாயினர். பக்த ரக்ஷகா, தங்களையே ரக்ஷகர் என்று சரணடைந்த பின்னரும் எங்கள் பால் கருணை காட்டாது இருப்பது சரியோ? தாய் தயாநிதியே, நாங்கள் படும் துயரை கண்டு தங்கள் மனம் இறங்கவில்லையா? தேவியை பிரிந்து நீங்கள் யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு எத்தனையோ யுகங்களாய் படுகின்றன. ஐயனே, இனியும் எங்களிடம் பாராமுகமாய் இருப்பது தங்களுக்கு பெருங்கருணைக்கு அழகல்ல என்று நெஞ்சமுருக பிரார்த்தித்தார்கள். இவ்வாறாக தேவர்கள் நுழைவாயில் தவித்து பிரார்த்தனை செய்கையில் ஈசன் நந்தியை நினைத்தார். நந்தி தேவரும் ஈசன் முன் வந்து வணங்கினார். என்னை காண வேண்டுமென பிரம்மாதி தேவர்கள் வெளியே காத்திருக்கின்றனர். அவர்களை நான் அழைப்பதாக தெரிவி என்றார் இறைவன். நந்தி தேவர் விரைந்து சென்று ஸ்ரீமன் முதலானவரை அழைத்து வந்தார். அனைவரும் ஈசன் முன்பு சென்று அவரை வணங்கி வேத வாக்கியங்களால் துதித்தனர். தம்மை அண்டி வந்திருக்கும் தேவர்களுக்கு அருள் செய்யவே அழைத்திருந்ததும் ஈசன் ஏதும் அறியாதவர் போல் அவர்களை நோக்கி கேட்டார். நீங்கள் இங்கே வந்திருக்கும் காரணம் யாது? சொல்லுங்கள். இந்திரன் முதலானோர் கண்களில் நீர் மல்க அவரை மறுபடியும் நமஸ்கரித்து, ஐயனே, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. தங்களை மணக்க தேவியார் இமாசலத்திலே தவம் இருந்து வருகிறார்கள். அவர்களை திருமணம் புரிந்து எங்கள் துயர் தீர்க்க குமரனை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். விரைவிலேயே உங்கள் விருப்பம் நிறைவேறும். இனி நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்று அனுகிரகம் செய்தார். தேவர்கள் ஈசனை வலம் வந்து வணங்கி விடைபெற்று சென்றதும் ரதிதேவி தலைவிரி கோலமாக ஓடி வந்து இறைவன் முன்பு விழுந்து கதறினார். பரமேஸ்வரா, தங்களை அண்டியவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்ல கேட்டுள்ளேன். தேவர்கள் படும் கஷ்டங்களை கண்டு மனம் இறங்கி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தீர்கள். அந்த தேவர்களால் அனுப்பப்பட்ட என் மணாளன் தங்கள் கோபத்துக்கு பலியாகிவிட்டார். என் கணவர் இழத்ததை குற்றம் என்றாலும் அதை தூண்டிய தேவர்கள் என்றோ தாங்கள் தண்டிக்க வேண்டும். இது நியாயமா? இதுதான் தங்கள் கருணையோ என்று பலவாறு புலம்பினாள். பெண்ணே, கவலைப்படாதே. விதிக்கப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தே தீரும். அவற்றை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. உன் கணவர் விஷயத்தில் நடக்க இருந்தது நடந்துவிட்டது. அதற்காக வருந்தாதே. விரைவிலேயே தேவியை மணமுடிக்க நான் புறப்படுவேன். அத்திருமணத்தின் போது உன் கணவனை எழுப்பித் தருவேன் என்றார் பரமன். அந்த வார்த்தைகளால் ஓரளவு மனம் அமைதியுற்றவளாய் ரதிதேவி புறப்பட்டாள். ஈசனும் சனகதியாரை அழைத்து அவர்களுக்கு தாம் உணர்த்திய மோன நிலையை அனுஷ்டித்து வந்து வீடு பேர் அடையுமாறு அருள் செய்தார். பிரம்மபுத்திரர் நால்வரும் இறைவனை பணிந்து அவர் அருள் பெற்று கிளம்பினர். அடுத்து
கானகத்திலே கபட வேஷதாரி. இமாலய பிரதேசத்திலே கடுந்தவம் புரிந்து வரும் பர்வதராஜனுடைய புத்திரி பார்வதிக்கு அருள் செய்ய எண்ணம் கொண்ட ஈசன் அப்போதே அவள் இருவரும் தவசாலையில் நோக்கி புறப்பட்டார். அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும் முன்பாக அவளுடைய மன உறுதியை பரிசோதித்து பார்க்க விரும்பினார் இறைவன். ஆகவே அவர் தம்முடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். அழகு பொங்கும் அவருடைய தோற்றம் குடுகுடுக்கிழமாக மாறியது. சுருக்கம் கண்டு சதைகள் தொங்கி படுகிழமாக அவர் தோற்றம் கண்டார். நாகாபரணங்கள் ருத்தாட்ச மாலையாக மாறின. இடையிலேயே உடைத்திருந்த புலித்தோல் அழுக்கேறி வெண்மை நிறம் மாறி கந்தையாக ஆயிற்று. நெற்றி கண் திலகமாக விளங்கியது. கையிலே பிடித்திருந்த சூலம் கைத்தடியாயிற்று. இத்தாயாதியை கோலங்களுடன் பார்வதியை சந்திக்க புறப்பட்டார் பரமன். தேவியின் பூஜைக்காக மலர் பறிக்க வந்த தோழி ஒருத்தி தள்ளாட நடையோடு வயது முதிர்ந்த வேதியர் ஒருவர் அங்கு வருவதை கண்டாள். யாரோ மகான் வருகிறார் என்று எண்ணியவளாய் அருகில் சென்று அவரை வணங்கினாள். ஐயா பெரியவரே, தாங்கள் யார்? யாரை காண புறப்பட்டீர்கள்? எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டாள். பெண்ணே, பர்வதராஜனுடைய குமாரத்தி இக்கானகத்திலே தவசாலை நிறுவி தவம் செய்கிறாள் என்பதை கேள்விப்பட்டேன். ராஜகுமாரி செய்யும் தவத்தின் மேன்மையை கண்டு செல்லவே வந்தேன். எங்கிருக்கிறது அந்த ஆசிரமம் என்று வினவினார் ஈசன். பெரியவரே, அரசகுமாரி பாக்கியவதி என்பதில் சந்தேகமில்லை. தங்களை போன்ற முதியோரை வரவேற்று உபசரித்து உளம் கனைந்த ஆசீர்வாதம் பெற சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. வாருங்கள், நான் அங்குதான் செல்கிறேன் என்றாள் அந்த தோழி. யாரோ முதியோர் வருகிறார் என்பதை மற்ற தோழிகள் மூலம் அறிந்ததும் பார்வதி அப்பெரியவரை உபசரித்து அவருடைய ஆசையை பெற எண்ணம் கொண்டாள். ஆகவே அவரை தன் இருப்பிடத்திற்கு அழைத்து வருமாறு சொன்னாள். குழந்தாய், உனக்கு ஒரு குறையும் வராது என்று வாழ்த்தியவராய் உள்ளே நுழைந்த பெரியவரை தேவி எதிர்கொண்டு நமஸ்கரித்தாள். ஐயா, தங்களை கண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றாள். அருகிலே நின்றிருந்த விஜயை என்ற தோழி அங்கிருந்த ஆசனத்தை எடுத்து போட்டு அதில் அமருமாறு பெரியவரை வேண்டினாள். மற்றொரு பெண் தட்டிலே கனிந்த பழங்களை எடுத்து வந்து அவர் முன்பு வைத்து உட்கொள்ளுமாறு பிரார்த்தித்தாள். ஈசன் தேவியை பார்த்தவாறு ஆசனத்தில் அமர்ந்தார். பெண்ணே, உன்னை பார்க்கும்போது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. கடுமையான விரத நியமங்களை கொண்டு இத்தவத்தை உன் மேனி தாங்குமா? உன்னுடைய அழகு தோற்றத்தை பற்றி எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இப்போது நேரிலே உன்னை பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசம் தெரிகிறது. மதமதவென்று பூரிப்புடன் விளங்க வேண்டிய உன் தேகம் இளைத்து விட்டதே. ஏன் இத்தகைய வருத்தத்துக்கு உன்னை ஆளாக்கி கொண்டுள்ளாய்? யாரை குறித்து தவம் செய்து வருகிறாய்? சொல்லம்மா என்று அன்பு ததும்ப அந்த வார்த்தைகளை கேட்டதும் பார்வதி நாணம் மேலிட்டவளாய் தலையை குனிந்து கொண்டாள். முதியவருடைய கேள்விக்கு தான் நேரடியாக பதில் அளிக்க விரும்பாதவராய் அருகிலேயே நின்றிருந்த தோழி விஜயை பார்க்க திரும்பி கண்களால் ஜாடை காட்டினாள். அதை புரிந்து கொண்டு அவளும் சொல்லலானாள். பெரியவரே, ஹிமவான் திருக்குமாரத்தி இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் அதிகாரனாக விளங்கும் பரமேஸ்வரனை குறித்து தவம் மேற்கொண்டுள்ளார். அப்பெருமானையே தன்னுடைய நாயகனாக கொள்ள வேண்டுமென்று விரதம் இருந்து வருகிறாள். விஜயை இவ்வாறு கூறியதும் முதியவராக வந்த மகாதேவன் கடகடவென்று சிரித்தார். பெண்ணே, நோக்கம் உயர்ந்தது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நிறைவேறக்கூடியதா என்பதை கவனிக்க வேண்டாமோ என்றார் ஈசன். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள் என்று சிறிது படபடப்புடன் கேட்டாள் பார்வதி. பார்வதி, வேத முதல்வராகிய பரமனை மணக்க வேண்டும் என்று நீ தவம் மேற்கொண்டிருக்கிறாய். உன் கருத்துக்கு அப்பெருமான் இணங்குவாரா? இது சாத்தியமாகுமா என்பதை நீ நினைத்து பார்த்தாயா? எளிதில் அடைந்துவிடக்கூடிய பொருளா அவர்? மாலும் அயனும் அடிமுடி காண முடியாத திரும்பியதும் உனக்கு தெரியாதா? வீணாக உன்னை ஏன் வருத்தி கொள்கிறாய்? இந்த இளம் வயதில் இப்படியெல்லாம் கஷ்டம் வேண்டாம். நான் சொல்வதை கேள். பேசாமல் அரண்மனை திரும்பி சௌக்கியமான வாழ்க்கையை மேற்கொள். ஈசன் இவ்வாறு கூறியதும் அதை கேட்டு பார்வதி முகம் சுளித்தாள். ஐயா பெரியவரே, என்னை தாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். நான் மேற்கொண்டிருக்கும் இப்பணி விளையாட்டு காரியமல்ல. இதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நன்றாகவே யோசித்து பார்த்திருக்கிறேன். தாங்கள் கூறியபடி இறைவன் என் தவத்துக்கு இறங்கி என் விருப்பத்தை நிறைவேற்றவில்லையானால் அதற்காக நான் பின்வாங்கிவிடப் போவதில்லை. என் உறுதி ஒருபோதும் குறையாது.
என் தவத்தை மேலும் கடுமையாக்கி அதன் மூலம் என் உயிரை போக்கிக் கொள்ள நேரிடனும் தயங்க மாட்டேன். உமக்கு பித்து பிடித்திருக்கிறது போலும், அததான் ஏதேதோ சொல்கிறீர்கள் என்றார். ஈசன் பெரியதாய் சிரித்து, குழந்தாய் பார்வதி, உன் உறுதியை பாராட்டுகிறேன். ஆயினும் நீ மேற்கொண்டிருக்கும் கருத்து உன்னை போன்றோருக்கு ஏற்றதல்ல. பெண்கள் தங்களுக்குள் உரிய நாயகனை தேர்ந்தெடுக்கும் போது அழகு, அறிவு, செல்வம் என்று பல விவரங்களை யோசிப்பார்கள் என்றோ நீ உனக்கென்ன தேர்ந்தெடுக்கும் முக்கணனுக்கு அழகு இருக்கிறதா? பைத்தியக்காரனை போன்று சடையை விரித்து போட்டுக்கொண்டு அலைகிறான். நெற்றியிலே இருக்கும் அந்த மூன்றாவது கண் எத்தனை விவகாரம் அவனில் தோன்று செய்கிறது. கட்டிக்கொள்வதற்கு பட்டாடைகள் கிடைக்காது போய்விட்டனவோ, புலித்தோலை உடித்து கொண்டு திரிகிறான். கையிலோ கொடிமை வாய்ந்த பாம்புகளை கங்கணமாக அணிந்து கொண்டிருக்கிறான். கழுத்திலோ எலும்புகளால் மண்டையோடுகளாலும் செய்யப்பட்ட மாலை. ஆபரணங்களுக்குத்தான் வழியில்லை என்றால் சூடிக்கொள்வதற்கும் வாசமுள்ள மலர்களாயில்லை. இக்கானகம் எங்கும் நறுமணம் வீச அழகிய மலர்கள் இருக்க, வெள்ளருக்கு, அருகு, கொன்றை, நொச்சி போன்ற பூக்களை சூடிக்கொள்கிறான் என்று சொல்லிக்கொண்டே போனார். அதை கேட்க விரும்பாதவள் போல் பார்வதி சிவசிவா என்று காதுகளை பொத்தி கொண்டாள். இறைவனோ அதை பொருட்படுத்தாது மேலே சொல்லலானார். இன்னும் கேள் பார்வதி, அவன் இருக்கும் இடம் மயானம். உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு பேய் கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனோடு பூத பிரேத பிசாசுகள் உதிக்கின்றன. அவனை மணக்க விரும்பும் நீயும் அந்த கூட்டத்தோடு ஆட வேண்டியதுதான். அவனுக்கு தாய் தந்தைகள் யாரும் இல்லை. எந்த பெண்ணும் இப்படி ஒரு பித்தனை மணாளனாக தேர்ந்தெடுக்க துணிவாள்? பார்வதியின் முகத்தில் கோபத்தின் கடுமை பளிச்சிட்டது. மிகுந்த அருவருப்போடு அவரை பார்த்தாள். போதும், நிறுத்துங்கள் ஐயா உமது பிதற்றலை என்று எரிச்சலுடன் கத்தினாள். உம்மை பற்றி நான் தவறாக எண்ணிவிட்டேன். திருநீரி பூசி சிவப்பழமாக காட்சியளிக்கும் தங்களை நான் விரும்பும் இறைவனுடைய மெய்யடியராக எண்ணி இடமளித்து விட்டேன். இப்போதுதான் உமது சொரூபம் விளங்குகிறது. விருத்தாப்பிய தசையில் சிவ சின்னங்களோடு விளங்கும் தாங்கள் அப்பரம்பொருளை புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? உமது தோற்றத்துக்குரிய ஞானத்தை உம்முடைய பேச்சிலேயே காண முடியவில்லையே. கைலங்கிரியருடைய பெருமையை வேதங்கள் எத்தனையோ எடுத்து கூறுகின்றனவே, அவற்றை தாங்கள் படித்ததில்லையா? பிரம்மாதி தேவர்கள் அப்பரம்பொருளை வணங்கி அவன் அருள் பெற வேண்டி நிற்பதை அறியவில்லையா? உங்களுடைய தோற்றத்தால் மதி மோட்சம் போய்விட்ட நான் சிவ சிந்தனையான வார்த்தைகளை கேட்க நேர்ந்தது. சிவனை இகழ்ந்து பேசும் நீர்சேகர்களை விட தாழ்ந்தவர்களாகிவிட்டீர்கள். சிவ சின்னங்களை தரித்து கொண்டு அவரையே இகழ்ந்து பேசுகின்றீர்கள். உம்முடைய பேசுவது மகா பாவம். உம்முடன் பேசுவது மகா பாவம். இப்போது இங்கிருந்து போய்விடுங்கள் என்றார். மகாதேவன் கடகடவென்று சிரித்தார். பெண்ணே, என்னை புரிந்து கொண்டதாக பேசும் நீ என் வார்த்தையை புரிந்து கொண்டதாக தெரியவில்லையே. உன் மீது எத்தனை அன்பு இருந்திருந்தால் உன்னை தேடி நான் வந்திருப்பேன். நான் சொன்ன வார்த்தைகளை நன்றாக மனதில் இருத்திப்பார். அந்த ஈசனுக்கும் எனக்கும் உள்ள வேற்றுமையை நான் உனக்கு எடுத்து சொல்ல வேண்டுமா? தோற்றத்திலும் அழகிலும் அவனை விட நான் சிறந்தவன் என்பதை நீயே ஒப்புக்கொள்வாய். தவம் செய்தது போதும், உன் தந்தையை போய் பார்ப்போம். என்னை மணந்து கொள்வதால் உனக்கு எவ்வித குறைகளும் நேரிடாது. நான் கவனித்துக் கொள்வேன். முதியவர் வேடத்தில் இருந்த ஈசன் இவ்வாறு கூறியதும் பார்வதி நெருப்பை மிதித்து விட்டோல் போல் பரபரப்படைந்தாள். முன்னர் தந்தை தட்ச பிரஜாபதியால் செய்யப்பட்ட சிவன் நித்தியை கேட்க சகிக்காது உடலை துறந்து மலையரசன் புத்திரியாக தோன்றிய போதும் அத்தகைய கொடூரமான வார்த்தைகளை மறுபடியும் கேட்க நேரிட்டது என்பதை நினைக்கும் போது வேதனையால் அவள் கண்களிலிருந்து நீர் பெருகியது. ஈசனுக்கும் என அர்ப்பணித்து விட்ட தேகத்தை இன்னொருவர் விரும்புவதா? அவ்விடத்தை விட்டு எழுந்து செல்லுமாறு சொல்லியும் கேட்காது மீண்டும் சிவனித்தை செய்யும் அக்கயவனை பார்க்கவே அவள் கண்கள் கூசின. தோழிகளை பார்த்து, இந்த கயவனை கெட்ட எண்ணத்துடன் இங்கு வந்து வார்த்தைகளை பேசுகிறான். எழுந்து செல்லுமாறு நாம் சொல்லியும் கேட்கவில்லை. துஷ்டர்களை கண்டால் தூர விலகு என்பார். ஆகவே நாம் இங்கிருந்து போய்விடுவோம் என்று சொல்லி வாயிலை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தார். பார்வதியின் மன உறுதியை கண்ட இறைவன் மகிழ்ந்து, பார்வதி, நீ போக வேண்டாம், நானே புறப்படுகிறேன், என்னை பார். அவருடைய குரலிலே துளிந்த குழைவு அவளை திரும்பி பார்க்க செய்தது. என்ன ஆச்சரியம்! அவளுடன் வாதிட்டு கொண்டிருந்த முதியவரை அங்கு காணவில்லை. நந்தி முதலான கணங்கள் சூழ்ந்திருந்த ரிஷபத்தின் மீது ஆரோகணியந்தவராய் கைலாதநாதன் அவளுக்கு தரிசனம் தந்தார். அந்த திவ்ய சொரூபத்தை கண்டதும் அவள் மேனி சிலிர்த்தது. இதுவரை முதியவராக அங்கு வந்தவர் கைலாயநாதனே என்பதை உணர்ந்தபோது அவள் பதறி போய்விட்டாள்.
சிவநித்தியை கேட்பது மகா பாவம் என்று எடுத்துரைத்த அவளே இறைவனை பலவாறு இகழ்ந்து பேசிவிட்டாளே. கைகள் நடுங்க ஈசனை பணிந்து எழுந்தாள். சுவாமி, அடியாளிடம் தாங்கள் பெருங்கருணை கொண்டு அருள் புரிந்து வந்திருக்கும் போது தங்களை யார் என்று உணராமல் என்னென்னவோ பேசிவிட்டேன். அவற்றை நினைக்கும் போது என் நெஞ்சம் பதறுகிறது. ஞானத்தில் உயர்ந்த முனிவர்களிடம் கூட தங்கள் மாயையை உணர முடியவில்லை. அறிவிலியாக நான் எவ்வாறு அறிவேன்? தங்கள் பெருமையை குறைத்து பேசி என் குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என்று நான் தழுதழுக்க பிரார்த்தித்தாள். பார்வதி, வருந்த வேண்டாம். உன் மன உறுதியை சோதிக்கவே நான் அவ்வேடத்தில் வந்தேன். என்னிடம் நீ கொண்டுள்ள அன்பின் மிகுதியால் நீ கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் புகழுரையாக ஏற்றுக்கொண்டேன். இனி நீ தவம் மேற்கொள்ள தேவையில்லை. அரண்மனை திரும்பலாம். உன்னை மணந்து கொள்ள நாளையே நான் அங்கு வருவேன். இவ்வாறு கூறிய ஈசன் அடுத்த கணம் அங்கிருந்து மறைந்தார். மலைமகள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தவராய் அப்பெருமானை மனதிலே தியானம் செய்து கொண்டு ஆசிரமத்திலேயே தங்கியிருந்தாள். தோழிகள் அரண்மனைக்கு ஓடி சென்று பர்வத ராஜனிடம் ஈசன் அளித்த காட்சி அளித்ததையும் அனுகிரகம் செய்யும் விவரத்தையும் கூறினார்கள். அவனும் மேனையுடன் அப்போதே ஆசிரமத்திற்கு வந்து பெண்ணை கண்டு பரம சந்தோஷம் அடைந்தான். பின்னர் அவன் மகளை அழைத்து கொண்டு அரண்மனை திரும்பினான். அடுத்து மனம் பேச வந்த முனிவர்கள். கைலாயம் திரும்பிய ஈசன் தவத்தில் உயர்ந்த சப்தரிஷிகளை மனதிலே நினைத்தார். இறைவன் திருவுள்ளத்தை ஞான திருஷ்டியின் மூலம் உணர்ந்த மகரிஷிகள் 7வரும் விரைந்து வந்து கைலையை அடைந்தனர். திருவாசலில் காவல் இருந்த நந்தியம் பெருமானை வணங்கி அனுமதி பெற்று இறைவன் சன்னிதானத்தை அடைந்தனர். அவர் முன் சென்றதும் நெடுஞ்சான் கிடையாக தரையிலே விழுந்து நமஸ்கரித்தனர். பிரபு, பிரம்மாதி தேவர்கள் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து பணிகளை நிறைவேற்ற காத்திருக்கும் போது ஒன்றுக்கும் உதவாத எங்களை இங்கு வருமாறு நினைத்தது ஏன்? அவர்களை காட்டிலும் நாங்கள் பாக்கியசாலிகள் போலும். தங்கள் திருவருளுக்கு பாத்திரமாகிவிட்ட நாங்கள் இனி இப்பிறவி பிணியில் சிக்க மாட்டோம். மகாதேவா, நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இப்போது கட்டளையிடுங்கள் என்று வேண்டினார். முனிவர்களே, பர்வதராஜனுடைய புத்திரி பார்வதி என்னை மணக்க விரும்பி கடுந்தவம் ஆற்றினாள். அவளுக்கு அருள் புரிய விரும்புவதால் நீங்கள் இமவானிடம் சென்று அவள் மகளை எனக்கு மனம் செய்து தரும்படி கேட்கதாக தெரிவித்து அவனுடைய விருப்பத்தை அறிந்து வாருங்கள் என்றார் பரமன். முனிவர்களும் ஈசனை பணிந்து விடை பெற்று புறப்பட்டார்கள். அவர்கள் வருவதை காவலர் மூலமாக முன்னதாக அறிவிந்த பர்வதராஜன் மனைவியுடன் எதிர்கொண்டு வந்து வரவேற்றான். அரண்மனை வாசலில் முனிவர்களின் பாதங்களை நீரினால் அலம்பி மலர் கொண்டு பூஜித்து அவர்களை உள்ளே அழைத்து சென்று பலவாறு கௌரித்தனர். மகரிஷிகளே, இந்த ஏழையை தேடி வந்த காரியம் என்ன? அதை சொல்லி அருள வேண்டும் என பிரார்த்தித்தான். பர்வதராஜா, நாங்கள் வந்த காரியத்தை உன் பெயரும் புகழும் மேலும் பிரகாசிக்கப் போகின்றன. மகாதேவன் உன் குமாரத்தியை மனம் செய்து கொள்ள விரும்புகிறார். அது விஷயமாக உன்னை கண்டு பேசி உன் சம்மதத்தை பெற்று செல்லவே வந்திருக்கிறோம் என்று முனிவர்கள் தெரிவித்தனர். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பர்வதராஜனுடைய மேனி புலங்காங்கீதம் அடைந்தது. யாருக்கும் கிட்டாத பாக்கியம் அல்லவா அவனுக்கு கிடைத்துள்ளது. முனிவர்களுடைய பாதங்களில் பணிந்து எழுந்து அவன் இரு கைகளையும் குப்பியவாறு, பெரியோர்களே, நீங்கள் கூறிய வார்த்தைகள் எனக்கு விவரிக்க இயலாத ஆனந்தத்தை தருகின்றன. ஈஸ்வரன் விரும்பியவாறு என் மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதோடு நானும் அவருக்கு அடிமையாக இருக்க இசைந்தேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். அப்போது அருகில் நின்றிருந்த மேனை மகரிஷிகளை பார்த்து, முனிவர்களே, அனைத்துக்கும் மூல காரணமாக விளங்கும் பரமசிவன் என் மகளை மணக்க விரும்பியது பற்றி நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயினும் என் உள்ளத்திலே தலை தூக்கும் ஒரு சின்ன சந்தேகத்தை தங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். தக்ஷ பிரஜாதிபதி தம் குமாரத்தி தக்ஷானியை இறைவனுக்கு மனம் செய்து கொடுத்திருந்தார். இருந்த போதிலும் அவரை தம்முடைய மாமனார் என்றும் எண்ணாமல் மிகவும் கோபம் கொண்டு தலையை அறுக்க செய்து ஆட்டின் சிரத்தை வைத்தார். அது போன்ற துன்பமான காரியங்கள் எங்கள் விஷயத்திலும் நடைபெறக்கூடாது அன்றோ? அதை நினைக்கும் போது என் மனம் அஞ்சுகின்றது. அப்படிப்பட்ட கடும் கோபம் உள்ளவருக்கு என் மகளை எவ்வாறு மனம் செய்து கொடுப்பேன் என்று பணிவுடன் தெரிவித்து கொண்டான். மேனியின் தயக்கத்தை கண்ட முனிவர்கள் அவளை பார்த்து, அம்மா, எதற்கும் அஞ்ச வேண்டாம். தக்ஷன் விஷயத்தில் நடந்தது போல் எல்லோருக்கும் நடக்கும் என்று எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? தக்ஷன் ஈசனை அவமதித்து அவருக்கு உரிய அவிர்பாகத்தை கொடுக்க முடியாதென்று யாகத்தை நடத்தியதால் அவ்வாறு தண்டிக்கப்பட்டான். மேலும் மற்றொரு விதத்தில் பார்ப்போமானால் அதுவும் தக்ஷன் விஷயத்தில் ஈசனுடைய கருணையே என்று சொல்லலாம். தம்மை சேர்ந்த அவன் பெரும் குற்றம் புரிந்து சிவபாரதி ஆகிவிட்டான் என்று அவனை
அவனை தண்டித்து அக்குற்றத்திலிருந்து விடுபடுமாறு செய்தார். அவ்வாறு செய்ததை மறுகருணை என்று கூறுவர். உங்கள் விஷயத்தில் இறைவன் அன்பு மிகுதியால் அருள் புரிவதால் இதை அறக்கருணை என்று சொல்லலாம். ஆகவே இனி எல்லளவும் இவ்விஷயத்தில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்று ஈசன் தரப்பு நியாயத்தை கூறினார். ஹிமவான் முனிவர்களுடைய வார்த்தைகளை ஆமோதித்தான். அதன் பிறகு மேனையும் முனிவர்களை நமஸ்கரித்து, பெரியோர்களே, நான் அறியாத்தனமாக ஏதோ சொல்லிவிட்டேன், அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று வேண்டினார். பின்னர் முனிவர்கள் 7வரும் அவர்களிடம் விடைபெற்று இறைவனிடம் திரும்பி திருமணத்திற்கு அவர்கள் இசைந்து விட்டதை அறிவித்தார்கள். அடுத்து சிவபார்வதி திருமணத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கந்தன் கருணை மட்டுமல்லாமல் இன்னும் இருக்கிற எல்லா கடவுளுடைய புராணங்களையும் அதனுடைய வரலாறையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.